நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல டீம் பிரிக்கிறதுக்கான இன்ட்ரோ ரவுண்ட்லாம் முடிஞ்சு இந்த வாரத்துல இருந்து காம்படிட்டிவ் ரவுண்ட் நடக்க போகுது. அப்படி முதல் முறையா இந்த வாரம் கெட்டப் ரவுண்ட் நடக்குது. இதற்காக நம்ம டி இமான் அவர்கள் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் நடுவராக வந்திருக்க அவங்க கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டி ராஜேந்திர அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாரு. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை செலக்ட் பண்ணி அந்த பாடலுடைய கெட்டப்லயே வந்து அதை வேற லெவல்ல பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்தது அது அற்புதமா பாடியது ஒரு பார்வையற்ற குழந்தை. இந்த வாரம் டி ராஜேந்திரனுடைய ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் எடுத்து அது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அதை பார்த்த டி ராஜேந்திரன் அவர்கள் அங்கேயே கண்கலங்கி அழுதுட்டாரு. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க மற்ற போட்டியாளர்களோட ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த ஒரு குழந்தையா, அதாவது ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து இசை பயிற்சின்னு எடுத்துக்கலாலும் தனக்கு பார்வையே இல்லைனாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமாக பாடி அசத்துற நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான குழந்தை தான் ஏழை பார்வையற்ற சர்வேஷ். அவர் இந்த வாரம் நடிகர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்னு எல்லா துறையிலுமே செம்மையா கலக்கிற நம்ம டி ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்ட கெட்டப் ரவுண்ட்ல டி ராஜேந்திரனுடைய மைதிலி என்னை காதலி படத்துல அவரே இசையமைச்சு லிரிக்ஸ்லாம் எழுதி அதுல எஸ்பிபி அவர்கள் பாடின நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவைன்ற மெகைட்டான பாடலை எடுத்து அது தன்னுடைய மழலை காந்த குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அங்க ஒட்டுமொத்த அரங்கத்தில் இருந்த நடுவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தாரு. இந்த பாடலை அவர் பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், சக போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்க. அதுல குறிப்பா டி இமான் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் போது இது உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டமான பாடல் தெரியுமா, ஆனா நீ அதை அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி ஆத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சிறப்பு விருந்தினரான டி ராஜேந்திர அவர்கள் மேடைக்கே வந்து சர்வேஷ் பக்கத்தில் நின்று இருந்தார். அவர் இந்த பாடலை பாடும்போது ரொம்பவே கண்கலங்க, எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது, இந்த பாடல் நீ பாடும்போது என் உயிரையே எடுக்கிற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு மனமுருக நீ சூப்பரா பாடியிருக்கன்னு சொல்லி நம்ம சர்வேஷ் அவர்களை கண்கலங்க பாராட்டி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அசத்துற ரொம்பவே திறமையான குழந்தையான நம்ம சர்வேஷை பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த கெட்டப் ரவுண்ட்ல டி ராஜேந்திர எஸ்பிபியினுடைய ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து அற்புதமா பாடி சிறப்பு விருந்தினராக வந்திருந்த டி ராஜேந்திர கண்கலங்கிற அளவுக்கு கொடுத்த அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும், அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரு ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.